என்ன அங்கேயே நில்லு, பக்கத்துல வராத. என்னண்ணே ஏதோ வெடிகுண்டு எடுத்துட்டு வர மாதிரி பயமுறுத்துறீங்க? இது வெடிகுண்டை விட ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னோட ப்ராஜெக்ட் கொண்டு போய் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்பதான் கொண்டு வரேன். இத கொஞ்சம் தொட்டாலே பிரேக் ஆயிடும். வழிவிடு. ஓகே, கொஞ்சம் அப்படிக்கா போ. போறேன். சரி. ஏய், என்ன பூமி, பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? சரி இரு வரேன். என்னம்மா கீழே சித்தார்த் சத்தம் கேட்டுச்சு, எங்க ஆளைய காணோம்? பாத்ரூம்ல இருக்காரு. அடடே, இது என்ன மாடல் ஹவுஸா? நல்லா இருக்கு. தொடாதீங்க தாத்தா. அத என்னப்பா, ஏன்பா இப்படி திட்டுற? பின்ன திட்டாம தொட்டிங்கன்னா பிரேக் ஆகி கையோட வந்துரும். தாத்தா இப்பதான் இதை செஞ்சு கொண்டு வரேன். இத கார்ல வச்சு கொண்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. பயங்கர டென்ஷனா கொண்டு வந்தேன். கிளையண்ட் கிட்ட இருந்து போன் வந்ததும் இமிடியேட்டா அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணி ஆகணும். நான் கிளையண்டோட காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீ சொன்ன, இல்லனா நான் தொட்டிருப்பேன். இட்ஸ் ஓகே தாத்தா, இது ஒரு மாடர்ன் ஹவுஸ் தான். இந்த மாதிரி 500 வீடு கட்ட நமக்கு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதுக்கான சாம்பிள் தான் தாத்தா இது. நான் உன்னை எதுக்கு தேடி வந்தேன்னு சொல்ல மறந்துட்டேனே. நம்ம கடையோட வரவு செலவு கணக்கெல்லாம் கம்ப்யூட்டர்ல சிங்கிள் பேஜ்ல வரணும். அத அக்கௌண்ட்ஸ் பையன்கிட்ட சொன்னேன், அவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. அவங்கிட்ட கொஞ்சம் பேசி அவனுக்கு புரிய வைப்பா. சரி தாத்தா, நான் பேசுறேன். சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். சரி. ஹலோ சார், யா ரெடியா இருக்கு. யா ஐயோ, தாடிகாரன் தாத்தாவே அந்த போடு போட்டா அவ்வளவுதான் என்ன கொல்ல போறான். இப்ப நான் என்ன பண்ணிட்டோம்? ராணி, நீ சரியான மூளை கெட்டவடி, அறிவு கெட்டவ. என்னங்க, ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு, என்னன்னு பாருங்க. பூமி, ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லங்க, ஏதோ விழுந்த சவுண்ட் கேட்டுச்சு. அது அதுல வச்சிருந்த ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான். அது வேஸ்ட் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. அத நானே தூக்கி போடணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, தாத்தா கிட்ட நீங்க ஏதோ பதறி போய் தொடாதீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே, அது எதுவும் விழுந்துச்சா? இங்க பாரு, உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல, நீ அமைதியா இரு. இல்ல, எனக்கு எதுவும் ஆகல. உங்க போன் அடிக்குது பாருங்க. ஐயோ, இப்பன்னு பார்த்து இந்த மாடல் ஹவுஸ்க்காக தான் ஃபோன் பண்றாங்க. பூமி எதிரில் பேச வேண்டாம். பூமி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். சாரி சார். ஏன் சாரி எல்லாம் கேக்குறீங்க? அது வந்து மாடல் ஹவுஸ் பக்காவா ரெடியா இருந்துச்சுன்னா இப்ப என்ன ஆச்சு? அதுலதான் ஒரு பிரச்சனை. என் ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட்ல கண்ணு தெரியாம போயிடுச்சு. அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. கவனக்குறைவா அதுல மோதி அந்த மாடல் ஹவுஸ் கீழே விழுந்து மொத்தமா பிரேக் ஆயிடுச்சு. வெரி வெரி சாரி சார். என்ன சித்தார்த், பிரசன்டேஷன் நேரத்துல இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்களே? அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயங்கள் நடக்கிறது இல்லையா, அது மாதிரி தான் சார் இதுவும். ஒருவேளை அதை எடுத்துக்கிட்டு நான் உங்களை மீட் பண்ண வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க?
அது மாதிரி இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான் சார். அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ ரொம்ப வருத்தப்படுவான்னு சொல்லி அவகிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்லவே இல்லை சார். சார் அவ பாவம் சார், என் உயிரை காப்பாற்ற போய் தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த மாடல் ஹவுஸை செஞ்சு நான் கொண்டு வரேன் சார். சாரி சார். இட்ஸ் ஓகே சித்தார்த். வேணும்னா மீட்டிங்கை வேணா போஸ்ட்போன் பண்ணிக்கலாமா? ஆனா நீங்க உங்க ஒய்ஃப் மேல வச்சிருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் என் மனசை ஏதோ பண்ணுது. எப்பவுமே மாறாம இப்படியே இருங்க சித்தார்த். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். பேசாம இந்த மாடல் ஹவுஸ் செய்யற இடத்துக்கே போய் உட்காந்து செஞ்சுட்டு வரதுதான் பெஸ்ட். பூமி, நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன். எனக்காக வெயிட் பண்ணாம நீ டயத்துக்கு சாப்பிட்ரு. சரிங்க. சரி பூமி, நான் வரேன். சரிங்க. என்னம்மா சித்தார்த்த அக்கௌண்ட்ஸ் பையன் கிட்ட பேசுறேன்னு சொன்னா இப்ப என்ன திடீர்னு கிளம்பி வெளியே போயிட்டா? உங்ககிட்ட தான் சொன்னானா? யோ பெருசு, பாவையா அந்த தாடிகாரன். என்னம்மா என்னாச்சு? அங்க பாரியா. ஐயோ, என்னம்மா இது? ரொம்ப கவனமா கொண்டு வந்தானே, கடைசியில அவனே உடைச்சிட்டானா? அவன் ஏன் உடைக்க போறான்? நான் தான் அதை தாண்டி வந்தப்போ புடவை பட்டு கீழே விழுந்து ஒஞ்சிச்சு. இத உடைச்சதுக்கு உன்னை அவன் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போயிட்டானா? அதுக்கு தான் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்லையா, அப்படி திட்டி இருந்தா கூட அழுதுருக்கலாம், மனசை தேத்தி இருந்திருக்கலாம். ஆனா இது உடைஞ்சிருச்சுன்னு கூட உன் பேர் என்னாண்ட சொல்லவே இல்லை. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்க. என்னம்மா சொல்ற நீ? ஆமாயா, ஏதோ வேஸ்ட் பொருள் ஒஞ்சா மாதிரி என்னாண்ட சீனை போட்டுட்டு அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களாண்ட பேசி கீசி சமாளிச்சிட்டாயா. சித்தார்த் இதே மாதிரி முன்ன ஒரு மாடல் ஹவுஸ் கொண்டு வந்த போது பொம்மி தெரியாம உடைச்சிட்டா. அதுக்கு அவன் ரொம்ப கோவப்பட்டு அவளை கண்ணா பின்னான்னு திட்டான். ஆனா இப்ப அவன் எவ்வளவு மாறி இருக்கான் பாருமா. அடிக்கிற கைதான் அணைக்கணும்னு சொல்லிருக்காங்கம்மா. ஆனா தாடிகாரன் என்னை அணைக்க மட்டும்தான் செய்யறான், என்ன அடிக்கலாம் இல்ல. அதான் சொல்றேனம்மா, அவன் ரொம்ப மாறி இருக்காம்மா. அநேகமா இத ரெடி பண்ண தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீ விடுமா, நான் பாத்துக்கிறேன். சாரி தாடிகாரா, உன்னை ரொம்ப நோகடிச்சிட்டேன். தாடிகாரன் வேட்டி சட்டை எல்லாம் போட்டுருக்கான். ஏதாவது கல்யாணத்துக்கு போறானா? நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன் வேட்டி சட்டை போட்டிருக்கீங்கன்னு கேட்க முடியாது. என்னங்க பர்ஃபியூம் வாசனை எல்லாம் வருது? இனி இந்த கண்ணாடி வேண்டாம். அந்த யுஎஸ் டாக்டர் ரெஃபர் பண்ண இந்த கிளாஸை போட்டுக்கோ. பெர்ஃப்யூம் அடிச்சது மட்டும் இல்ல, இப்ப நான் வேட்டி சட்டையெல்லாம் கூட போட்டிருக்கேன் தெரியுமா? அப்படியா? எதுக்குங்க? இன்னைக்கு உனக்கு நலங்கு வைக்கிறாங்க பூமி. நலங்கா? ஆமா, அந்த பரிகார கல்யாணத்துக்காக உனக்கு நலங்கு வைக்கணுமா? இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்காமா, இன்னைக்கே வச்சிடலான்னு பாட்டி சொன்னாங்க. அவங்க உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரி, நீ குளிக்க தானே போயிருக்க, வந்தது சொல்லிக்கலான்னு வெயிட் பண்ணேன்.
தாத்தா பாட்டி நகையெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. நீ போட்டுக்கிட்டு ரெடியா இரு. நான் போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். என்னங்க ம், இப்போ எதுக்குங்க இந்த நலங்கெல்லாம்? பூமி, ஆஹா, தாடிகாரன் கைய பிடிக்கிறானே. உன்னோட ஆதங்கம் எனக்கு புரியுது பூமி. அந்த டாக்டர் வந்து பார்த்தா கண் பார்வை சரியாயிடும் நினைச்சேன். ஆனா இப்ப எதுவுமே நடக்கல. பாட்டி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னப்பவே நான் வேண்டான்னு சொன்னேன். நானும் பொம்மியும் யூஎஸ்க்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்துடுறோம்னு சொன்னேன். பட் பாட்டி தான் வற்புறுத்தி ஒருவேளை இந்த பரிகார கல்யாணம் முடிஞ்சதும் பொம்மிக்கு பார்வை தெரியுமோ என்னமோன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் சம்மதிச்சேன். மத்தபடி நம்ம சைடு எந்த ஏற்பாட்டுக்கும் நான் குறையே வைக்கல. டாக்டர் கிட்டயும் நான் போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சதும் டிக்கெட்டை பிளாக் பண்ணிட வேண்டியதுதான். டிக்கெட் ரேட்டு அது இதுன்னு மத்த எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து வச்சிட்டேன். இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டே பண்ண கூட இடம் பார்த்து வச்சிட்டேன். என்னங்க என்னங்க இது? திடீர்னு அமெரிக்கா போகணும்னா லட்சக்கணக்கில் ஆகுமேங்க. பூமி, இங்க பாரு. லட்சம்னா என்ன, கோடினா என்ன? உனக்கு கண் பார்வை வரதுக்கு முன்னால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல பூமி. பூமி, இங்க பாரு. நீ எதை பத்தியும் யோசிக்காத. நீ முதல்ல இந்த நலங்குக்கு ரெடியாகு. அப்புறம் யூஎஸ் போறத பத்தி எல்லாம் பேசிக்கலாம், சரியா? யூஎஸ் போறதுக்கு நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க பாரு பூமி, யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் எவ்ரிதிங். ஓகேவா? கண்ணு தெரிலன்னு தாடிகாரனை ஏமாத்துறது நிஜமாவே ரொம்ப குற்ற உணர்ச்சியா தான் இருக்குது. இப்போ திடீர்னு கண்ணு தெரியுதுன்னு நான் எப்படி சொல்லுவேன்? பேசாம அந்த யூஎஸ் டாக்டர் இங்க வந்தப்பவே கண்ணு தெரியுதுன்னு எல்லாராண்டியும் சொல்லிருங்கன்னு சொல்லிருக்கலாம். ச்சே, விட்டனே. இப்போ என்ன பண்றது? இவன் பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு டிக்கெட் போட்டேன், தங்கறதுக்கு இடம் பார்த்துட்டேன்னு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிடுறான். இன்னும் மனசு கஷ்டமாயிருமே. ஒரே அன்பு தொல்லையா இருக்கானே, என்ன பண்றது? பொம்மி, இன்னைக்கு உனக்கு நலுங்கு வைக்க போறோம். அதுக்காக இதோ நகைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இத பாரு. இந்தா, இத பிடி. வளரும் தர்ஷினி வந்து போட்டு விடுவாங்க, சரியா? நான் இதை இங்க வைக்கிறேன். பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், அதெல்லாம் வேண்டாம். நல்லா நீ இருமா. நல்லா இருமா. 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். ம்? சரிம்மா, நான் போய் வளரையும் தர்ஷினியும் அனுப்புறேன். சீக்கிரம் ரெடி ஆயிடணும், சரியா? என்னங்க, வாங்க போலாம். அஞ்சல, நீ போமா, நான் அதோ வந்துடுறேன். சரி. யோ பெருசு, என்னயா இதெல்லாம்? சொம்மானா பொழுது விடிஞ்சு பொழுது போனா உங்க வீட்ல வேற பொழப்பே கிடையாதா? எப்படிரா அவளை பயமுறுத்தலான்னு பிளான் போட்டுக்கினே இருப்பீங்களா? இப்ப என்னத்துக்கு நலங்க எல்லாம் வைக்கிறீங்க? அதெல்லாம் முடியாது. ஏமா ராணி, ஏமா தகராறு பண்ற? தாலியா கட்ட போறாங்க, நலுங்கு தானே வைக்க போறாங்க. யோ, ஏன் நிலைமையில இருந்து பாரியா, அப்பதான் உனக்கு புரியும். சொம்மா அத்தை பண்ணு இத்த பண்ணுன்னு உயிரை எத்துன்னு இருக்கிறீங்க. பொம்மி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சது இல்லம்மா? வளர் தர்ஷினி, வாங்க சீக்கிரமா பொம்மிய ரெடி பண்ணுங்க, சரியாமா? பொம்மி, எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு, கிளம்பட்டுமா? கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணிடுங்க. சரிங்க தாத்தா. என்ன நீ நலங்கு வைக்கிறாங்கன்னு உடனே குளிச்சு முடிச்சிட்டு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கே. வேற சரி, அணியை ரெடி பண்ணிடலாமா? சரி, அணி வாங்க. புடவை எங்க இருக்கு? செந்தாமர அடி செந்தாமர சிறு சிறு பார்வையில் சுவாகிற செந்தாமர அடி செந்தாமர சிரிப்பிலும் என்ன மல்லாத்து. ஐயோ, தாடிகாரன் வேற எப்படி பாக்குறானே. சும்மாவே ரெடி வெடிப்பான். இப்படி அலங்காரம் பண்ணி அவன் பக்கத்துல போய் நின்னா அவள்தான்.
ஏய் பொம்மி, நீ அழகா இருக்க. சித்தார்த் மாலை எடுத்துக்கொள்வா. சரி. பாட்டி, நீங்க தான் முதல்ல வைக்கணும். ஒரு நிமிஷம். பொம்மிக்கு இன்னைக்கு நலங்கு வச்சிருக்கோம். என்ன விஷயம் மேடம்? இவளுக்கு நலங்கு நடக்குதா? இவ பொம்மியே இல்ல. அப்புறம் எதுக்கு இவளுக்கு நலங்கு வைக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர், என்ன உளறீங்க? எப்ப பார்த்தாலும் எங்களை டிஸ்டர்ப் பண்றதே உங்க வேலையா வச்சிருக்கீங்க. சத்தியமா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நாங்க ஒண்ணும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல. எது உண்மைங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னம்மா உண்மை? போலீஸ்க்கு பொழுது விடிஞ்சு பொழுது போன வேற வேலையே இல்லையா? நாங்க மட்டும் தான் கிடைச்சோமா உங்களுக்கு? அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்காக தான் நாங்க இருக்கோம். இவ பொம்மையே இல்லன்னு நாங்க சொல்றோம். அதை புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ சாமி, நீங்க எந்த நல்லதும் பண்ண வேண்டாம் இன்ஸ்பெக்டர். தயவு செஞ்சு வந்த வழியை பார்த்து போங்க. எப்ப பார்த்தாலும் இவளை பார்த்து பொம்மி இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க சித்தார்த், என் டியூட்டியை பண்ண விடுங்க. இது ஆள் மாறாட்ட கேஸ். இவளை நான் விசாரிச்சே தீரணும். இங்க பாருங்க, இவளுக்கு கண் பார்வை தெரியாது. தயவு செஞ்சு இவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏ ராணி, எழுந்துரு. இதோ இங்க நிக்கிறாளே, இவ பொம்மையே இல்ல. இவ பேரு ராணி. ராணின்னு சொன்னதும் கதி கலங்கி நிக்கிறாளே, அத பார்த்துமா உங்களுக்கு புரியல? சித்தார்த், அதோ நிக்கிறாளே இன்னொரு கேடி, அவ ஃப்ரெண்டு தாமரை. 2 பேரும் ஒரே ஏரியா தான். பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மி நகர் குப்பத்துக்காரிங்க தான் இவளுங்க. இவளுங்களோட ஆதார், ரேஷன் கார்டு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. பாக்குறீங்களா? பாம்பிக்குதுன்னு சொல்றல, நீ என்னடா என் முன்னாடி புடவை புடவைன்னு வந்து நீட்டி நிக்கிற?